எத்தனை மேடை ஏறினாலும் அந்த ஒரு பதட்டம் எல்லா மேடையிலையும் எனக்கு இருக்கு. அவ்வளோவா பேச மாட்டேன். கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக என்னை இங்கே வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி. மணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷலாக வந்து இந்த மூமெண்ட் வந்து எப்போவும் நடந்திருக்க வேண்டியது, இந்த அங்கீகாரம் இப்போ கிடைச்சிருக்கு. இதில் நானும் ஒரு சிறப்பு விருந்தினராக இந்த இடத்துல இவங்க கூட இந்த செலிப்ரேஷனை பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் இவங்க கூட நான் இன்னும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை உங்கள் நண்பர்கள் மாதிரி கேமரா பத்திரிகையாளர்களும் நண்பர்கள் தான். நீங்கள் காமிக்கிறது தான் ஆடியன்ஸுக்கு வந்து போகுது. என்னை வந்து அழகாக காமிக்கிறதோ நீங்கள் எழுதுறது தான் ஆடியன்ஸுக்கு போய் சேருது. ஸோ உங்களால் தான் என்னுடைய வளர்ச்சி இருக்குது. தொடர்ந்து நான் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ரொம்ப நேரமா குல் சுரேஷ் அண்ணன் இப்ப தட்டலாம் அப்ப தட்டலான்னு கை தட்ட வந்து பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரை பத்தி பேசுவார்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. கடைசியில் பேசல, கவலைப்படாதீங்கன்னா நான் பேச வைக்கிறேன். அடுத்ததாக காதல் சுகுமார் அண்ணனை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறவங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்பவுமே நான் இந்த மாதிரி மேடைகளில் பேசும்போது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு வார்த்தையை இப்போ சேர்த்துக்க வேண்டியிருக்குது. கேமரா பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்கும் பொழுது அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது யார் தொடங்குறாங்க, அது எந்த நாளில் தொடங்குது, யாரெல்லாம் வந்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது இன்னைக்கு நல்லகண்ணு ஐயா அவர்கள் இறந்த நாளில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பிறக்குது அப்படிங்கிறது ஒன்று ஏற்கனவே குறிப்பிட்டாங்க. இந்த சங்கம் ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் பொழுதும் இது ஞாபகம் வரும் நமக்கு. அது ஒரு முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி என் நண்பன் தென்மேற்கு பருவ காற்றில் முதலாக அவனை ஃப்ரெண்டாக நடித்தது நான் தான் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. இன்னொன்று அவர் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனார். அதில் சிம்பிள் பார்த்தீங்கன்னாலே பிக் பாஸில் கேமரா லென்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கேமரா அப்படின்னு தொடங்குற அந்த விஷயத்தில் அவர் வந்து ஆரம்பித்து வச்சது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, நான் என்னோடய அப்பா வந்து ஒரு புகைப்பட கலைஞர். நான் சினிமாவுக்கு வரதுக்கு அதுவும் ஒரு காரணம். நான் 10 வயசில் எனக்கு அப்பா என்னோடய கேமரா கொடுத்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அனுப்புவார். ஸோ அதெல்லாம் வந்து நினைக்கிற இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக நான் இதை நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்த பிஆர் கோவிந்தராஜன், நம்ம சித்தி அலுவலர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நல்ல விஷயம். ஒரு மேடையில் வீட்டிற்கு அனைத்து நம்ம அறிவுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் என் நண்பன் முதல் படம் காதல் எழுதலை குல் சுரேஷ் அப்போ இருந்து இன்ன வரைக்கும் பேணப்பட்டு இருக்காரு. இன்னைக்கு கண்டென்ட் கொடுக்குறதுன்னு சொன்னால் அவரை கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல வந்து நிற்கிறாரு. அப்புறம் ஜெனிசன் அவர்கள், அப்புறம் டைகர் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள், அப்புறம் என்னுடைய தங்கப்பிள்ளை காளி வெங்கடன் அவர்கள். அவர் எனக்கு சீட் கொடுக்கும்போது சொல்கிறாரு, என்ன பூரா மூத்த கலைஞராக கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்தோடனே. அப்புறம் பிராணா கதாநாயகி, அப்புறம் ராஜேஷ் அண்ணன் அவர்கள் இசையமைப்பாளர். என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அதாவது என்ன சொல்கிறது, காதல பூ இந்த மாதிரி நாடகங்கள்லாம் கேட்டு கேசட்டில் ஊரில் படிக்கும் பொழுது சந்தோஷப்பட்ட ஒரு லெஜண்ட் கூடலாம் ட்ராவல் பண்ண நினைக்கவே இல்லை. 2 படம் வந்து அவர் தயாரிப்பில் அவர் பையனை அறிமுகம் பண்ணும்போது நான் ஃப்ரெண்டாக நடித்தேன். நானும் லுசுபா ஜீவாலாம். அதே மாதிரி நினைவில் நின்றவன் ஒரு படம், இன்னொரு படம் பண்ணார் மகனை வச்சு. அப்பயும் என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படி ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங். அண்ணனுக்கு என்றைக்குமே எவர் கிரீன் ரசிகனாக இருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய மச்சான் டார்லிங். அதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னா வரைக்கும் போகலாம், அந்த எல்லா வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சினிமாவுக்கு உயிரே கொடுக்கக்கூட தயாராக இருக்கிற என்னுடைய மச்சான், என்னுடைய பிரஜன் பெரிய உயரம் காத்திருக்கு அவனுக்கு. இது பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தேசிய விருது வந்திருக்குது, நம்ம மேடையில் அது இருக்குது. அப்புறம் என்னை வச்சு அடுத்த படம் தயாரிக்கும் நண்பன் சத்யராஜ் அவர்களுக்கும் மேடையில் வந்து என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு தர்மம். அது மாதிரி கேமரா அப்படிங்கிறது இன்னொரு தர்மம். அது வந்து எப்போவுமே தர்மம் தலை காக்கும். அது சினிமாவையும் காக்கும், அரசியலையும் காக்கும், மக்களையும் காக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்குது. நிறைய தேவைப்பட்ட கண்டென்ட் இந்த விஷயத்துக்காக கொடுத்துட்டாப்புல இந்த நிகழ்ச்சியில் கூல் சுரேஷ். ஸோ அதுதான் நாளைக்கு பரபரப்பாக பேசப்படும். எனிவே இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும்
ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக ஒரு விஷயத்த இன்றைக்கி நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஒரு மிக சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் என்னையும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு என்னை கௌரவிச்சதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க நமது சங்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்ம கூப்பிட போற நபர் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவர் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் பாக்குறப்போ உண்மையாலுமே இவர் நடிக்கிறாரா இல்ல அந்த கேரக்டர்ல வாழ்றாரா அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகர். சோ யதார்த்தமான நடிகர் மட்டும் இல்ல, நம்மளில் ஒருவர் காளி வெங்கடண்ணா. கை தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். சினிமா வந்து அப்படின்னு ஆரம்பித்தாலும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது கேமரா. அந்த வகையில் கேமரா பத்திரிகையாளர் சங்கம் வந்து நான் வந்து மனமார்ந்து வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாகவும் படுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம சங்கத்து தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து நம்மளோட காளி வெங்கடண்ணனை வந்து கௌரவப்படுத்திடுவாங்க. கூடவே நம்மளோட எஸ்வி சேகர் சாரும் கூட இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னும் உங்களோட கரகோஷம் குறைந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் ஜாலியாக வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வீடியோ கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி கை தட்டலாம். குல் சுரேஷ் அண்ணா வந்தால் தான் கை தட்டுவீங்களா? கூப்பிடவா? வேணாம். ஆசைப்பட்டு பேசுகிறேன்னா நான் கிளம்பி வரல. இதுதான் கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்க. எனக்கு இந்த சினிமா ஃபங்க்ஷன்லாம் அந்த சொன்ன டயத்துக்கு போய் பழக்கம். 6 மணிக்குன்னா இங்கே 6 மணிக்கு வந்துடுவேன். வந்தால் அந்த 2 மணி ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்காது. அது ரொம்ப பார்த்து கொஞ்சம் நேரம் அந்த சில சினிமா தேட்டர் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டா இந்த கதவு திறக்கும்போது கிளைமேக்ஸ் நீங்கள் எட்டி பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது சேரெல்லாம் போட்டுருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. வந்துட்டுருக்கார் சார், கிளம்பிட்டார் சார், எங்கே திருப்பதி கிட்ட, எப்போ வருது இங்கே தெரியாது. ஆனால் அது பழகி போச்சு நமக்கு. அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே காலையில் வந்தீங்கன்னா ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒரு ஷோ இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் என்ன சார் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ப்ரொஃபஷன் தானே அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம் கேமரா ஜேர்னலிஸ்ட் சங்கம். இந்த ஒரு சங்கம் தான் இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு சங்கங்கள் மிக அதிகமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் FEFCI இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போது நாங்கள் ஒரு ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், கூட்டமைப்பு தொழிலாளர்களுக்காக. இது நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அது கூட முதல்ல எதிர்ப்பெல்லாம் வந்தது. அப்போ நாங்கள் சொன்னோம், டி நகரில் போனீங்கன்னா 30 ஜவுளி கடை இருக்குது, 40 நகை கடை இருக்குது. இங்கே மட்டும் எப்படி ஒன்றே ஒன்று அப்படின்னா அது சரியாக வராது. இருக்கட்டும், காம்படிட்டிவாக இருக்கணும். ஒருத்தர் யார் அது பணம் கொடுக்கிறவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமை பணம் கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கு தான் இருக்கணுமே தவிர உன் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடு, நான் சொல்கிறவனுக்கு கொடுன்னு சொல்கிறதுக்கு வேறு எந்த கிராஃப்ட்டுக்கும் கிடையாது. சினிமா இப்போ வேறு மாதிரி ஆச்சு. அந்த கேமரா, மிச்சல் கேமரா, ஏரிஃப்ளெக்ஸ் கேமரா எல்லாம் போய் இப்போது அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறாங்க. iPhone 17 எடுத்தோன்னா நீங்கள் இங்கிலீஷ் படமே எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போவும் நம்ம பாதி இங்கிலீஷ் படம் தான் எடுத்துகிட்ருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணி தமிழுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்ததுக்கு காரணம், நான் நாரதருங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பத்தில் நான் நடத்தினேன். ஒரு 1.5 வருஷம் நான் அதில் ஆசிரியராக இருந்தேன். அதற்கு பிறகு இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி சோழின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன். அப்போது தினமலர் ஆசிரியர் என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த சோழி நடத்தினா என்ன வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னார். நீங்கள் சொல்லுங்கள், என்ன உனக்கு வருஷத்துக்கு 2 கோடி ரூபா நஷ்டம் வரும் அப்படின்னார். சரி, அவருடைய அறிவுரையை கேட்டு அதை மட்டும்
ஒரு டிஜிட்டல் மேகசின் மாதிரி அப்படியே ரன் பண்ணிட்டு விட்டுட்டேன். காரணம் என்னென்னா, சோழிங்கிறது போட்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடியது. அதை ஆரம்பிக்கிறவனுக்கே அந்த எதிர்காலத்து பிரச்சனையாக இருக்குன்னா அதை நம்ம ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். நான் திரைப்படத்துறையில் முதலாக நுழைந்தது வந்து 1969 வருஷம். நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் அது அப்போ நான் வந்து சவுண்ட் என்ஜினியராக நம் நாடு ஒலிச்சித்திரத்தை ரேடியோ சிலோனுக்கு ஒலிபரப்பு பண்ணேன். அதுக்கு அடுத்த படம் வசந்த மாளிகை. அதுக்கப்புறம் 275 ஒலிச்சித்திரங்கள் நான் ரேடியோ சிலோனுக்கு பண்ணியிருக்கேன். அது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அப்புறம் முதலாக வர்த்தக ஒலிபரப்பில் ஆல் இண்டியா ரேடியோவில் முதல் விளம்பரம், ரேடியோ விளம்பரம் நான் தான் பண்ணேன். கண்டினியூஸாக 4 வருஷம் ஆல் இண்டியா பெஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவார்டு வாங்கியிருக்கேன். இது ஒரு பக்கம். ஆனால் 1970 முதலாக ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக நான் என்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து மோகம்ங்கிற மலையாள படம். அது வந்து யூ சர்டிஃபிகேட் படம். அது மலையாள படம்னு நீங்கள் வேறு மாதிரி பெரிய ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துருப்போம் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. அது வந்து அப்படி முகங்கள், அப்புறம் என் நண்பன் கமலஹாசன் அவர்கள் நடித்த வயநாடன் தம்பான். அது வந்து அது கூட நம்ம சித்ரா லக்ஷ்மணன் தமிழில் இது டப் பண்ணி அதுக்குன்னு தெரியாத ஸ்பெஷலாக ஒரு பேர் வச்சார், கமலஹாசனின் கன்னி வேட்டை அப்படின்னு வச்சார். அது ஏன்னா அப்போல்லாம் நிறைய படம் வரும் அந்த ராஜகுமாரி தேரில். அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா இது படம் அல்ல பாடம்னு போட்டிருக்கோம். நான் கேட்பேன், தயாரிப்பாளருக்கா இல்லை பார்க்குறவங்களுக்கா அப்படின்பேன். அது கூட அன்றைக்கி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதாவது எடுத்ததை பார்க்குறவங்க அழுதாக்க அது டிவி சீரியலாம், எடுத்தவனே பார்த்துட்டு அழுதா அதுதான் சினிமாவும். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது பல விஷயத்தில். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் வருஷத்துக்கு சுமார் 300 படங்கள் வருது. இன்றைக்கி புதுசாக தயாரிப்பாளர் சங்கத்தில் புதிய ஒரு அடுத்த நியூ குரூப் வந்திருக்காங்க. அவர்கள் கண்டிப்பாக தமிழ்குமரன் என்னுடைய நல்ல நண்பர் தான். அவர் தலைமையில் வந்திருக்கிறதுனால ஆந்திராவில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய படம் ஒன்றுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அன்றைக்கி 2 சின்ன படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரணும். ஒரு அங்கே ஃபுல்லாச்சா சரி இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கு வாய்ப்பே கொடுக்காத இருக்கும்போது பல படங்கள் 100 தியேட்டர் கஷ்டப்பட்டு பணம் கட்டி போட்டால் கூட ஃபஸ்ட் ஷோலேயே ஆளுகள் என்னென்னு தூக்கிடுறாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது சென்ட்ரல் பாலிடெக்னிக் படிக்கும்போது ஈராஸ் தியேட்டரில் படம் பார்க்க போவோம். நாங்கள் 5 பேர் மட்டும் போவோம். அப்படி பார்த்துட்டு நேரம் அப்படி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் இல்லை தம்பி நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிச்சிடுவோம். திருவான்மையூர் தியாகராஜா நாங்கள் படம் பார்த்தா அது கல் கட்டடமாகவே மாறிச்சு. 25 பைசா தான் அப்போ டிக்கெட். அப்போ அந்த திருவான்மையூர் தியாகராஜாவில் நாங்கள் படம் பார்த்ததுக்கு என்ன பெரிய காரணம்னா, அங்கேயும் ஷோ 5 மணிக்கு விடும், எங்கள் காலேஜ் 5 மணிக்கு விடும். அதனால் வீட்டுக்கு லேட்டாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒரு அந்த சினிமா ஆர்வம் அது நிறையா. செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், யங் ஜெர்மன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 80 படம் பார்த்தேன். இந்த தியேட்டர் அந்த தியேட்டர் சைக்கிளில் அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்து உனக்கு என்ன கிடச்சிதுன்னாங்க, 2 மாதம் டைஃபாய்டு தான் கிடச்சிது. எனக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த சினிமா ஒரு ஆர்வம். நான் டெக்னீஷியனாக வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் டைரக்டர் பாலச்சந்தர் நம்மளை ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்திட்டார். அது வந்து வந்தேன் ஆச்சு, 90 படம் பண்ணியாச்சு. அதில் என்னன்னா எனக்கு பெருமையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறது, யாருடைய 1 பைசா அட்வான்ஸ் கூட என்கிட்ட கிடையாது. படம் பிடிச்சா பணம் வாங்கிப்பேன், இல்லைன்னா வேணான்னு சொல்லிவிடுவேன். அது இன்னி வரைக்கும் அதை தான் நான் பண்ணுறேன். ஒரு ப்ரொடியூசர் சொன்ன அந்த கஷ்டமே வேணாம் சார், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. கொடுத்தா தானே வாங்கிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டு, அதுக்காக சொல்கிறேன். பட் இப்போது இந்த தியேட்டரில் ஒரு 150 பேர் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நாளைக்கு 10 லட்சம் பேருக்கு போய் சேருதுன்னா அதற்கு காரணம் இத்தனை கேமராஸ், இத்தனை கேமராமேன் யூனிட், இதுதான் போய் சேருது. பிஆர்ஓ அப்படிங்கிறது தான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அப்போல்லாம் ஆல்பம் போடுவாங்க. இப்போ ஆல்பமே கிடையாது, எல்லாமே செல்ஃபோனில் வந்துருச்சு. படமே செல்ஃபோனில் தானே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆல்பம் அதை ரெடி பண்ணி அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்து, இன்றைக்கும் அந்த பிஆர்ஓ தானே ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க. பிஆர்ஓ தான் கொடுக்குறாங்க.
அதே போல் கேமராமேன் பத்திரிகையாளர் சங்கம்னா ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க சொன்னாங்க என்னை அழகாக காட்டுங்க அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல, இல்லை அழகாக காட்டும், அழகாக தான் இருக்கீங்க, ஒன்றும் நான் வேறு ஏதாவது சொல்ல போகிறேன். அதில் அழகாக இருக்கீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக இருக்கிறவங்களையும் மோசமாக கூட காட்ட முடியும். ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கிறவங்கள அழகாக காட்டுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ரொம்ப செலவாக முடியுமாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிப்பதுடைய நோக்கம் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சங்கம் ஆரம்பிப்பது என்னன்னா, தனிப்பட்ட நபர் அரசாங்கத்துக்கிட்ட போய் எனக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு அமைப்பின் வழியாக போய் கேட்டால் அது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னைக்கு திரைப்படத்துறையினருக்கு எது வேண்டுமோ அதை செய்து கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட அணுகிறதும் ரொம்ப சுலபம். எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, ஓகே பண்ணி கொடுத்துடலாம், அவ்வளவு கேஷுவலாக செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார். இந்த அரசும் இருக்கிறது. யார் எந்த துறையில் யார் சினிமாவில் எந்த யூனியன் ஆரம்பித்தாலும் அரசனுடைய ஆதரவு தேவை. அதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. யார் எந்த கட்சியில் வேணா இருக்கலாம், அது வேறு, அது ஓட்டு போடுறதெல்லாம் வேறு விஷயம். அரசினுடைய ஆதரவு நமக்கு தேவை. அது மற்றும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏனென்றால் நாம் நம்மளுடைய பர்சனல் விருப்பு வெறுப்புகளெல்லாம் இந்த மாதிரியான மேடையில் காட்டும்போது அது நம்மளுடைய சங்கத்தை பாதிக்கும். சங்கத்துக்குள்ள பிரச்சனையா அது கமிட்டியில் பேசணும், அந்த மாதிரி இருங்க. அதே போல் வரவங்க எல்லாரையும் மெம்பராக சேர்த்துக்கணும். என்கிட்ட 500 மெம்பர் இருக்கான், 800 மெம்பர் இருக்கான், அவசியமே இல்லை. நீங்கள் 100 மெம்பர் இருந்தால் கூட அந்த 100 பேருக்கு உண்டான ஸ்ட்ரென்த் அதுதான் முக்கியம். கூட்டமாக இருக்கிறதுங்கிறது மட்டும் அது மட்டுமே பெருமையாகாது. எங்கிட்ட இருக்க 100 பேர் எவ்வளோ என்ன பிரமாதமான கேமராமேன் தெரியுமா, எவ்வளோ பிரமாதமான ப்ரெஸ் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் என் பேரனோடு சேர்ந்து ஒரு சின்ன ரீல் ஒன்று பண்ணேன். அதுக்கு கூட ஒரு அரசியல் ரீதியான நான் அதை யாரையோ சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானும் என்னுடைய இது ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது. ஹீரோ நான் இன்னும் என்னோட கூட இருக்க நடிக்கிற ஹீரோவும் ஒரு படத்துக்கு போயிட்டு வெளில வரோம். அந்த தேட்டர் வாசலில் ஒரு பிச்சைக்காரன், அந்த பிச்சைக்காரனுக்கு இந்த என்னோட கூட நடிக்கிற ஹீரோ ஒரு 500 ரூபா பணம் போட்டான். நான் கேட்டேன், உனக்கு ஏதாவது இது இருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் 500 ரூபா போடுறேன் அப்படிலாம் சொல்லாத மச்சான். என்ன இருந்தாலும் அவர் என்ன முதல் படம் எடுத்த ப்ரொடியூசர், இவரை வச்சு எடுத்தால் நான் நல்லா அப்படி இதை தெரியாதனமாக ஒரு வருஷம் முன்னாடி போட்டேன். அது புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நான் யாரையோ சொல்கிறேன், நான் எதுக்கு யாரையும் சொல்ல போகிறது, நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். என்னுடைய முன்னாடி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த என்னுடைய அருமை நண்பர் ராமநாராயணன் மகன், அவர் கூட தான் ராமநாராயணன் எல்லாம் 1 லட்சம் 2 லட்சத்துக்கெல்லாம் படம் எடுத்து அவர் மொத்தம் 126 படமுமே 140 லட்சம் ரூபாய்க்கு தான் எடுத்திருப்பார். 1 கோடி அது அவ்வளோ தான் எடுத்திருப்போம். ஆனால் முரளி ஒரே படத்தில் மெர்சலில் 140 ரூபாய் விட்டார். அதுக்காக காரணம் நான் யாரையும் சொல்ல மாட்டேன், அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரிதாபப்பட முடியுது. ஏனென்றால் சினிமாவில் இது அப்புக்குட்டி யாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்த்தா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சூரி ஒரு 19-20 வருஷத்துக்கு முன்னாடியோ 24 வருஷத்துக்கு முன்னாடியோ 100 பேரில் ஒருத்தனாக ஒரு கேட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கூட்டத்தில் நடித்த சூரி இன்னைக்கு ஒரு 6 பேக் ஹீரோவாக நடத்தி அவர் அந்த பொசிஷன் வர்றதுக்கு 24 வருஷம் ராப்பகலாக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. கஷ்டம் இல்லாமல் உழைக்காம எதுவுமே வராது. நான் ரூமுக்குள்ளேயே இருப்பேன், எல்லாரும் எனக்கு ஓட்டு போடணுன்னா போடவே மாட்டாங்க. அதே போல தான் நான் வீட்லேயே இருப்பேன், என்னை ஷூட்டிங் எடுத்துக்கன்னு எப்படி எடுப்பாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. ஷூட்டிங்னா நம்ம கேமரா இருக்கிற இடத்துக்கு தான் நாம் போகிறோம், அதுதான் நமக்கு. அதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போது கிட்டத்தட்ட நிறைய பேசுவாங்க. உங்களுக்கு எதை எப்படி போடணும், அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கணுங்கிறது தான் உங்களுக்கு பெரிய இது. அந்த தலைப்பை பார்த்துட்டு நானா இப்படி பேசியிருக்கேன்னு பார்ப்பேன், அந்த தலைப்பே வராது அதில். அதை பற்றி அது அவர் சொன்ன மாதிரி தான், காதல் பூ அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தம்ப்லைன் வைக்கிறதுக்குன்னு தனியாக அது ஒரு சங்கம் இன்னும் ஆரம்பிக்கல யாரும். அது ஒரு பெரிய விஷயங்க. தம்ப்லைன்ங்கிறது அவ்வளோ ஒரு அந்த கேட்சியான ஒரு விஷயம்.
அண்ணாமலைக்கு ஆப்படித்து எஸ்வி சேகர்னு போடுறாங்க. ஏன்னா அது இது ஆனாவுக்கு ஆனா. இது நான் எதுக்கு போய் ஆப்படிக்கணும் சொல்லுங்க? அவங்கவுங்களே அடிச்சுப்பாங்க அரசியலில். நான் புதுசாக யாருக்கும் போய் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி. ஆனால் அந்த கேப்ஷனை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும், என்னடா இது இப்படி போட்டாங்களே அப்படின்னு. ஆனால் உள்ள மேட்ரு இருக்காது. ஏதோ ஒன்று அந்த தம்ப்லைன் வைக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரே ஒரு விஷயந்தான், டயர்டாச்சுன்னா அன்னைக்கு அந்த ஒர்க்குக்கு போகாதீங்க, அவ்வளோதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஃபுல் எந்தோடு போங்க, அப்போ தான் உங்களால் 100% அவுட்புட் கொடுக்க முடியும். என்ன இங்கே தானே பேசுகிறாங்க, அங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு அந்த பக்கம் கைஷி அவார்டு கொடுக்குறது. கார்த்திகனா லீ சினிமா. ஷீல்டை தொடர்ந்து ஐடி கார்டும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஸோ இங்க நடக்கிற ஈவெண்ட்டை வந்து சுத்தி சுத்தி பல ஆங்கிள் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்க நம்ம சக்தி பிரியன் தான். ஷீல்டை தொடர்ந்து ஐடி கார்டும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஸோ இங்க நடக்கிற ஈவெண்ட்டை வந்து சுத்தி சுத்தி பல ஆங்கிள் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்க நம்ம A2Z 360 அரவிந்த். பிளாக் பெப்பர் சுபாஷனா. முயல் குட்டி, புது முயல் குட்டி. கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கம் ஆரம்பிச்சது பெரிய சந்தோஷம். நான் எல்லாருமே வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி சங்கம் இருக்குன்னு தான் நான் நினச்சேன், எனக்கு தெரியாது உண்மையாகவே. பொங்கல் திருவிழாவில் வந்து தம்பியெல்லாம் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு எதுக்கோ என்னவோ ஏதோ நினச்சேன், பார்த்தா அதில் ஒரு சந்தோஷமாக அந்த ஒற்றுமையை பார்த்தேன், உங்கள் டீமோட ஒற்றுமையை. அந்த விளையாட்டு போட்டியில் எல்லாருமே கலந்துக்கிட்டது நாட்டு மக்களுக்கு அடுத்து என்ன தேவைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லும்போது, பத்திரிகையாளர்களே நீங்களே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேமரானால எங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். சினிமா நடிகரில் ஃபஸ்ட்டு வந்து உடனே ஃபோட்டோ எடுத்து தான் நாங்கள் அலைஞ்சாகணும். அப்படிங்கிற போது எங்களை போய் சேர்க்கக்கூடியது நீங்கள் தான் நடிகர்கள். எங்களை வந்து ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து பத்திரிகை நிர்வாகத்தில் தலைவர் மணிவண்ணன், பாலமுருகன் செயலாளர், பொருளாளர் மனோகர், அதுமாரி துணை செயலாளர் அசோக் சிவா, ரஞ்சித், பிரபு துணை செயலாளர், எல்லா உறுப்பினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது சேதுபதி ஆரம்பித்து வச்சிருக்காப்புல ஒரு நல்ல மனிதர், நல்ல கரங்களால் ஆரம்பித்து உங்களுடைய வெற்றி பயணம் தொடரணும், நீங்கள் ஒரு ஒற்றுமையோடு இந்த நிர்வாகத்தை செயல்படுத்தணும்னு ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்வி சேகர் சாருக்கும் இந்த நேரத்தில் இந்த மேடையில் பெரியவங்களுக்கு நான் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பேர் எல்லாரும் பேரும் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நன்றி, தேங்க்யூ.